இப்போ அமைச்சர்கள் போட்டிருக்காங்க மேம். அமைச்சர்கள் எப்படி வேலை பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? அவங்களுடைய துறையில அவங்க எப்படி செயலாற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ விளையாட்டுத்துறையில ஆதவர்ஜுனா இருக்காரு. பள்ளிக்கல்வித்துறையில ராஜ்மோகன் அவர்கள் இருக்காங்க. நிதித்துறையில செங்கோட்டையன் அவர்கள். சுகாதாரத்துறையில அருண்ராஜ் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அந்தந்த துறைகளுக்கு சரியான ஆட்கள் தான் போட்டிருக்காங்களா? ஏன்னா நீங்க பயணிச்ச வரைக்கும் ஓகே. எத்தனை முரண்கள் இருந்தாலுமே இந்த துறைக்கு ஓகே இவங்க ஏதோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்ற மாதிரி உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? ஒவ்வொரு துறையிலையும் எப்படி இல்ல நான் செயலாற்றுவாங்க? எப்பவுமே வந்து டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்ன்றது ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். எப்பவுமே யாரையுமே லேசா எடை போடக்கூடாது. Okay. அவங்க கையில ஒரு விஷயம் கொடுத்துருக்கோம். அவங்கள பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ எனக்கு எதுவுமே தெரியாது அவங்கள பத்தி. அவங்க எஃபிஷியன்சி என்னன்னு ப்ரூவ் பண்ணாதானே தெரியும். ப்ரூவ் பண்ணட்டும், லெட்ஸ் சி. ஒரு 6 months ஆகுது ஒரு டைம் கொடுக்கணும். எங்கள் தலைவர் சொன்னது மாதிரி 6 monthsக்குள்ளேயே தெரிஞ்சிடும் அவங்கவுங்களோட எஃபிஷியன்சி என்ன, எந்தெந்த துறை, எந்த துறை எடுத்திருக்கோம் அந்த துறையில் என்ன இருக்குன்றது இன்னைக்கு இருக்கவங்களுக்கு தெரியாது. அவங்களே உள்ளே இறங்கி படிக்கணும். இதுக்குள்ளே என்ன இருக்குது, எதெல்லாம் நம்ம பார்க்கணும், நம்ம துறையில் எதெல்லாம் வருது, எந்தெந்த ஏரியாலாம் நம்ம கவர் பண்ணணும், எதுலெல்லாம் என்ன ஏற்கனவே பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் கண்டினியூ பண்ணணும், எதெல்லாம் புதுப்பிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 6 மாதம் டைம் வேணும். இதுதான் அவங்க செயல்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு டைம் ஆகும். இந்த டைம்குள்ள அவங்களுக்கு இப்போ என்ன பெரிய சேலஞ்சுனா, இப்போ இந்தியாவை நோக்கும் ஆபத்துகள், கேஸ் கிரைசிஸ், இபி, இப்படி வந்து பல ஆபத்துகள், நிறைய பெட்ரோல் டீசல் மட்டும் இல்லை, நிறைய வைரஸஸ்லாம் நிறைய வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எதிர்கொள்ள போகிறோம். ஸோ நீங்கள் உங்கள் துறையை போய் உள்ளே போய் இறங்கி படிக்கிற அந்த நேரத்துக்குள்ளேயே உங்களை நோக்கி பல அம்புகள் வருது. ஸோ இதை இன்னும் கேர்ஃபுல்லாகவும் இன்னும் நிறைய வல்லுநர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் சிறப்பான செயல்பாடை நீங்கள் காட்டணும். இது இனிமே தான் உங்களுக்கு பெரிய சேலஞ்ச் இருக்குது. ஸோ வந்து ஐயோ நீங்கள் உங்களால் செய்ய முடியாதுன்னு மட்டம் தட்டவோ, இவங்கெல்லாம் செஞ்சுருவாங்கலாம் அப்படின்ற இது பண்ணி அவங்கள டீமோட்டிவேட் பண்ணவோ நாங்கள் இல்லை.